இன்னைக்குள்ள ஒரு 18 வயசு இளைஞன்ட்ட போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்டா அவன் 22 லிஸ்ட் வச்சிருப்பான். நமக்கு தகப்பனார் கேட்கிறாரு, எப்பா என்னப்பா வேணும்னா, இந்த கேள்விக்காக தர காத்துக்கிட்டு இருந்தேன்னு பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பர் எடுப்பான். ஃபர்ஸ்ட்லயே என்ன இருக்கும்னா 2 லட்சம் ரூபாய் பைக், ஐபோன் லேட்டஸ்ட் வெர்ஷன், சாம்சங் ஸ்மார்ட் வாட்ச், கீழ அப்படியே போய்கிட்டே இருக்கும் லிஸ்ட். எல்லாத்தையும் வாங்குறதுக்கு நம்ம கிட்னி வித்தா கூட முடியாது, சொத்து பத்த வித்தாலும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இளைஞர்களுடைய கனவு ஆசை எல்லாமே வெளிப்புற கவர்ச்சிகளை நோக்கித்தான். ரபியா பின் காப் என்கிற ஒரு நபித்தோழர், இளம் நபித்தோழர், 18 வயசு தான். அவர் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பணியாளர், மார்க்கத்துக்காக வேண்டி பல சேவைகளை செய்தவர். ரபியாவுடைய பணிகளை பார்த்துக்கிட்டு ரபியாட்ட கேக்குறாங்க, ரபியா உங்களுக்கு என்ன வேணும்? 18 வயசு இளைஞர். கேட்டது யாரு? மன்னர், அதிபதி. எனக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்டா கொடுக்கலாம். இல்லாதவர்களுக்கு மதீனாவுல உள்ள நிலங்களை ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்காங்க. உணவு வேணும்னு கேட்டா உணவு கொடுப்பார். அவர் உணவின் பால் அதிக தேவையுடையவர். என்ன வேணும் கேட்டவனே யோசிக்காம சொன்னாரு, அல்லாஹ்வின் தூதரே, சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும்னாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரபியா இது அல்லாம வேற ஏதாவது கேளுப்பாடி, வேற எதுவும் கேட்பேன்னு பார்த்து இதை கேக்குறீங்க, வேற என்ன, வேற எதுவும் வேண்டாமா? ரபியா பின் காப் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கணும், அதான் என்னுடைய இலக்குன்னு. வேற எதுவுமே எனக்கு வேண்டாம், சுவனத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும். அப்ப எப்படிப்பட்ட இலக்கு?